எல்லா பெண்களையும் ஒரே மாதிரி பார்க்கணும். எங்க அம்மாவை பார்க்கற மாதிரி தான் இன்னொரு அம்மாவை நான் பார்க்க முடியும். அந்த உணர்வு உங்ககிட்ட இல்ல. ஆனா எங்க தலைவருக்கு ஒவ்வொரு பெண்ணையும் தன்னுடைய அம்மாவும் தங்கச்சியாவும் அக்காவை பார்த்துட்டு இருக்காரு. இதனாலதான் இந்த ரியாக்ஷன். அனைவருக்கும் வணக்கம்ங்க. அட நம்ம ஆதவர்ஜுனா அண்ணா மௌன விரதம் கலைச்சிட்டாங்க போல. ஆனா எப்பங்கண்ணா விரதத்தை கலைச்சிங்க சொல்லவே இல்லை பாருங்க. இப்போ அம்மா அக்கா தங்கச்சி மாதிரி பெண்களை பார்க்கணும்னு பேசுகிறீங்களே, அது எப்படிங்க? உங்கள் கட்சி பொண்ணு அக்கான்னு கூப்பிட்டு கட்சியில் பதவி வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்களே, அது மாதிரிங்களா? நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்கிறீங்களே, அது எப்படிங்க? பாதிக்கப்பட்ட பொண்ணை கட்சியிலேருந்து நீக்கினீங்களே, அப்படிங்களா? அப்புறம் எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று இருக்குதுங்க. உங்கள் ஆட்சியில் நடந்த பல பாலியல் குற்றங்கள், பெண்கள் மீதான தாக்குதல் நடந்தப்ப இதே மாதிரி ஏனுங்க குரல் கொடுக்கல? அது ஏனுங்க அந்த ஆவேசம் அப்போலாம் வரல? இப்போ உங்கள் பேசுனதும் ஐயோ தப்பு தப்பு தப்பு. எங்கள் சாட்டை என்ன சொன்ன மாதிரி மரியாதைக்குரிய, போற்றுதலுக்குரிய, வணக்கத்திற்குரிய அம்மையார் செல்வி திரிஷா அவர்களை பேசுனதும் என்ன ஒரு ஆவேசம்! மைக்க விட்டா கடிச்சிருவார் போலையே. ஆபாசமாக பேசுறது தப்பு தாங்க. அப்படி நீங்கள் செய்கிறது மக்களுக்கான ஆட்சின்னா முதல்ல உங்கள் டிவிக்கே விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாரையும் உள்ளார்த்திக்கு போடுங்க. அப்புறம் நம்புகிறோமுங்க நீங்கள் மக்களுக்கான ஆட்சி பண்ணுறீங்கன்னு. எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை, சாட்டை துரைமுருகன் அண்ணாவை, இன்னும் எவ்வளவோ நாம் தமிழர் கட்சி உறவுகளை அசிங்கமாக ஆபாசமாக பேசியிருக்காங்கன்னு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த பிறகும் நடவடிக்கை எடுக்கலைங்க. ஆனால் மரியாதைக்குரிய, போற்றுதலுக்குரிய, வணக்கத்திற்குரிய அம்மையார் செல்வி திரிஷா அவர்களை பேசினதும் 24 மணி நேரத்துக்குள்ளே கைது. சட்டமும் அதிகாரமும் பொதுமக்களுக்கு விரைந்து செயல்படுறதை விட மரியாதைக்குரிய, போற்றுதலுக்குரிய, வணக்கத்திற்குரிய அம்மையார் செல்வி திரிஷா அவர்களை பேசினதுக்கு தான் விரைவாக செயல்படுதுங்கோ. எதிர்க்கட்சி தலைவர் கைது பண்ணது சரிதானுங்க. அது எப்படிங்க அவர் ஒரு விடுதலை போராட்ட வீரரை பற்றி அவ்வளோ அசிங்கமாக ஆபாசமாக பேசலாம்? ஆனால் எந்த போராட்டத்தில் போராடணுங்கன்னு கேட்டுறாதீங்க. அப்புறம் நாங்கள் நிற்காமல் ஓடுன்னு ஒலிம்பிக்ஸ் ரேஸை விட வேகமாக ஓடுவோங்க. சொந்த பொண்டாட்டியை ஆபாசமாக பேசுனதுக்கு அவ்வளோ ஒர்த்து இல்லைன்னு சொன்னார் நம்ம சிஎம் சார். ஆனால் இப்போ வேணாம் விடுங்க, நான் ஒன்றும் சொல்லிங்கோ. வீட்டு நெய்யில் உங்கள் வீட்டுக்கு ஸ்வீட்டு செய்யாதீங்க.